வெல்கம் டு சிஹெச்ஏ கிளப் இந்தியா. சிஹெச்ஏ கிளப் இந்தியா சேனலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நிறைய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஒரு புது கிளாரிஃபிகேஷன் பற்றி பேச போகிறோம். எம்ஐபி அப்படின்னா என்னங்க சார்? சார், நீங்கள் விளையாட்டுக்கு கேட்குறீங்களா இல்லை புரிதல் இருந்து தான் கேட்குறீங்களான்னு தெரியல. எம்ஆர்பி ஒன்று இருக்குது, அதை மனசில் வச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? சார், அதாவது எம்ஐபி எம்ஆர்பி ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா? இதுவே எங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் புரியாத புதிராக இருக்குது சார் எங்களுக்கு. இல்லை, ரெண்டுமே இருக்குது. எம்ஐபி அப்படின்றது மினிமம் இம்போர்ட் ப்ரைஸு, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்ஆர்பி அப்படின்றது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு. அதாவது ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்கும்போது அந்த பொருள் மேலே சில டீட்டெயில்ஸு பதிச்சு வச்சுருப்பாங்க. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், வெயிட்டு, இன்க்ரீடியன்ஸு, எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே அந்த பொருளை நம்ம கன்சியூம் பண்ணிடணும். அது ஃபுட்டாக இருந்தால், தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி தான், ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி தான், ஒரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால கெடு வச்சுருப்பாங்க. இது எம்ஆர்பி. கரெக்டு தான். எம்ஆர்பியில் அந்த பொருளுக்கு என்ன விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோ அதை தாண்டி நீங்கள் விற்க முடியாது. அதே தான், அதுக்கு ஆப்போசிட்டு தான் எம்ஐபி, மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ். இந்த மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இது வந்து ஜென்ரல் கடையில் கிடைக்காது. எம்ஐபி அப்படின்றதுலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரேடில் மினிமம் இம்போர்ட் ப்ரைஸை வந்து டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்டு இதை ஒரு ரிசர்ச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் மூலியமாக இது ஒரு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதனால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்டைல், ஒரு டிஷர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டிஷர்ட்டுடைய விலையை $10 அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் அந்த டிஷர்ட்டு $12 குறைஞ்சி விற்க முடியாது, இந்த உள்நாட்டு உற்பத்தி ஆகிற பொருளை. ஸோ இந்த $10 வெளிநாட்டிலேருந்து ஒரு டிஷர்ட் வந்துடுச்சுன்னா, டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸும் மேனுஃபேக்சரர்ஸும் சஃபர் ஆவாங்க. டு ப்ரொடெக்ட் தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி, மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் சார், குறுக்க பேச தப்பா நினைக்கிறேன். ஒரு கேள்வி சார். டொமஸ்டிக் மார்க்கெட்டை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அப்போது நான் ஒரு இம்போர்ட்டரா, நான் ஒரு கன்சியூமரா, எனக்கு வந்து அங்கே நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் $10 கிடைக்குது, அங்கே வந்து $7 கிடைக்குதுன்னா நான் அதுக்கு தானே சார் போவேன்? கரெக்டு சார். இப்போது நம்ம நாட்டில் பலவித உற்பத்தியாளர்கள் முன் வந்து கம்பெனிஸை, ஃபேக்ட்ரிஸையும் தொடங்குறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கான்செப்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பலவிதமான சலுகைகளையும் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே $7 உள்நாட்டு பொருள், வெளிநாட்டு பொருள் $5 இங்கே கிடைக்கிறதா இருந்தால் உள்நாட்டு பொருள் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம நாட்டுடைய கவர்மெண்ட்டுடைய கடமை. அதனால தான் எம்ஐபி அப்படின்றத இம்போஸ் பண்ணுறாங்க. சார், ஓகே சார். இப்போ எம்ஐபி அப்படின்றது நமக்கு தேவைதானா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக தேவை சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட முடியாது கூட்ஸுக்கு. அதாவது எல்லாமே வெளிநாட்டிலேருந்தே நீங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் தன்னிறைவை அடைஞ்சிட முடியுமானா முடியாது. லாங் ரன்னில் நம்ம நாட்டுக்கு வந்து அது சரியாக வராது சார். அதாவது இம்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருந்தால் அந்நிய செலவாணி நிறைய கைவிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது, உள்நாட்டில் நம்ம வந்து பொருளை உற்பத்தி பண்ணுற சின்ன சின்ன குறு தொழில், சிறு தொழில், இந்த மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து எப்பவுமே ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் அரசுடைய நோக்கம். அதனால் ஷார்ட் டேர்ம் பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா, பை வே ஆஃப் இஷ்யூயிங் அ நோட்டிஃபிகேஷன், ஒரு 6 மாதத்துக்கு ஷார்ட் பீரியடில் இந்த எம்ஐபியை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த பொருளுக்கு கீழே வெளிநாட்டிலேருந்து இந்த இந்தியன் இம்போர்ட்டர்ஸு பொருளை கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க சார். நான் ஆஸ் அ மேனுஃபேக்சரர் நான் இம்போர்ட் பண்ணி அந்த பொருளை இன்கார்பரேட் பண்ணி ஒரு பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார்.
ஸோ நான் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன்னும் போது எனக்கு இம்போர்ட்ல இருந்து வரும்போது சேவ் தான் சார் ஆகுது. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் தானே சார்? கரெக்டான கேள்வி சார். அதாவது இம்போர்ட்டர் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த இம்போர்ட் பண்ண ரா மெட்டீரியலை வச்சு ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில கன்செஷன்ஸும் ஃபெசிலிட்டிஸும் இந்த எம்ஐபிலேயே கிடைக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பொருளுக்கு வந்து மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்கோவை அலோவ் பண்ண மாட்டாங்க கிளியர் பண்ணுறதுக்கு. பெனால்ட்டியோ இல்லை ஃபைனோ போட்டுருவாங்க. ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே டெக்ஸ்டைல்ஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் இஷ்யூ பண்ணுறாங்க. என்னென்னா அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்குள்ள இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் கவர் ஆகிற அந்த டெக்ஸ்டைல்ஸோடைய ரா மெட்டீரியல் உள்ளே வந்ததுன்னா எம்ஐபி வில் நாட் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் அந்த ப்ராடக்ட்டுக்கு எம்ஐபி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இஓயு, எஸ்இஇசட் கேட்டகரி இம்போர்ட்டர்ஸுக்கு இந்த எம்ஐபியில் எக்ஸம்ஷன் கொடுக்கல. இதனால வந்து அஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆவாங்களா, இல்லை வந்து டொமஸ்டிக்ல இருக்கவங்க அஃபெக்ட் ஆவாங்களா? யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு சார்? யாருக்கெல்லாம் சாதகமாகவும் இருக்கு சார்? இம்போர்ட்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது அங்கேருந்து பொருளை இங்கே அனுப்புகிறவங்க அஃபெக்ட் ஆவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மினிமம் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் இந்த பொருளை இங்கே உள்நாட்டில் இம்போர்ட் பண்ணி அதை விற்க முடியும். மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங்காக இருக்கலாம். அப்போது குறிப்பிட்ட சதவீதத்துக்கு கீழே அந்த எம்ஐபிக்கு கீழே டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே வந்து அந்த பொருள் கிடைக்கிற போது இம்போர்ட்ஸ் வந்து ஒர்த்து இல்லை, கொண்டு வர பொருளை அவங்களால விற்க முடியாது. எதனால் வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்கே அனுப்பலான்னா, ஒன்று வந்து சர்ப்ளஸ் கூட்ஸு அந்த நாட்டில் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டில் அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுனால அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இதுலேயே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இம்போர்ட்டர் ரெகுலராகவே அந்த ப்ராடக்ட் தேவை தான், அதுக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈக்குவல் கிரேடு நம்ம நாட்டில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு டன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐபிக்கு முன்னாடி. எம்ஐபி வந்ததுக்கப்புறம் ஒரு டன்னு வந்து 13,000 ரூபா அப்படின்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் இம்போர்ட்டர் அந்த பொருள் அவங்களுக்கு தேவை தான் படுறது அப்படின்ற போது தேவையில்லாமல் ஒரு டன்னுக்கு 3,000 ரூபா நம்ம நாட்டிலேருந்து அந்நிய செலவாணி வெளியில் போகிறது. ஏற்கனவே கொட்டேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி 7,000 ரூபாவோ இல்லை 10,000 ரூபாய்க்கோ ஃபிக்ஸ் பண்ணவங்க தேவையில்லாமல் ஜாஸ்தியாக அனுப்புகிறாங்க. இது என்ன லாஜிக்னு நமக்கு தெரியல. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு இன்டிமேஷன் நோட்டிஃபிகேஷன் போயிருக்குமா சார்? நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் ஆர் தேர். ஆனால் உள்நாட்டிலேயே இம்போர்ட்டர்ஸுக்கு ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓவர் நைட்டில் இஷ்யூ பண்ணும்போது இதை பற்றி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமோ இல்லை ஒரு ஒப்பீனியன்ஸோ ஏற்கனவே வந்து ஃபெடரேஷன் மூலியமாகவும் வேறு கவுன்சில்ஸ் மூலியமாகவும் அவங்க நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் கார்கோவோ இல்லை ஒரு ஐட்டமோ ப்ரொடியூஸ் ஆகுது, லாஸ்ட்டு 1 இயர் 2 இயர்ஸில் அவங்களுடைய ப்ரொடியூஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க, எவ்வளோ பொருள் லோக்கலில் விற்றுருக்கு, அட் வாட் ப்ரைஸ் அப்படின்றது டிடிஏ மார்க்கெட்டில். இம்போர்ட்லேயும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இந்த டேட்டாஸை எடுப்பாங்க. எவ்வளோ இம்போர்ட்ஸு எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கு அப்படி அவங்க கம்பேர் பண்ணும்போது, ஸோ இம்போர்ட்ஸ் இவ்வளோ வருது இந்தியாவுக்குள்ளே, ஆனால் அதே பொருள் அதே ஈக்குவல் அண்ட் குவாலிட்டி அதை விட கொஞ்சம் மேலவே இருக்கிற ஒரு தரமுள்ள பொருள் வந்து நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆகும்போது தங்கி போயிருக்கு அப்படின்றது நிச்சயமாக ஒரு ரிசர்ச் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இந்த மினிமம் இம்போர்ட் ப்ரைஸை கொண்டு வருவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸு ஒரு ஷார்ட் டியூரேஷன், இல்லை இன்னொரு 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ தேவையில்லை, ஃபேர் காம்படிஷன் இருக்குது, நம்ம டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்லாம் சர்வே அப்படி ஆயிடுவாங்கன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா
இதை விட்டுருவாங்க, இல்லைன்னா ஆன்டி டம்பிங் இனிஷியேட்டிவ் எடுத்துருவாங்க. சார் இப்போ அடுத்து இந்த ஸ்கோப் ஆஃப் எம்ஐபி இந்த ஸ்கோப் ஆஃப் எம்ஐபி பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம நாட்டுக்கு நிச்சயமா தேவை தான் சார். ஏன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைன் ஆஃப் ப்ரொடக்ஷன், டெக்னாலஜி அதெல்லாம் பார்க்கும்போது பொருளை வந்து அவங்களால வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கம்மியாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணி டிபெண்ட் ஆனோம் அப்படின்னு நினச்சோம்னா, அதே பொருளை வந்து நம்ம நாட்டிலையும் வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது, நம்ம பொருளை வந்து நம்மளால நம்ம மார்க்கெட்லேயே விற்க முடியல அப்படின்ற போது, கண்டிப்பாக இந்த ஸ்கோப்பு வந்து இந்த மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ்ன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தேவை தான் படுறது. பட் அதில் வந்து ஒரு லீனியன்ட் வே என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு இதுக்குள்ளே இது வந்துட போகிறதுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதனால ரொம்ப சஃபர் ஆவாங்கல்ல சார். அப்போ அவங்களுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா சார் இதுல? கண்டிப்பாக இருக்குது சார். அதாவது சில டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஜாப் ஒர்க்கிங்க்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு திருப்பி அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில கார்கோ, சில கிரேட்ஸு தரமான இருக்கிறது வந்து அந்த ஃபாரினில் தான் கிடைக்கும். அதை தான் அவங்க திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இஓயு, எஸ்இசெட் இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரருக்கு இந்த எம்ஐபி அப்ளிகபிள் ஆகக்கூடாதுன்னு சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சில பொருளுக்கு எம்ஐபி ஃபிக்ஸ் பண்ணி இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இஓயு, எஸ்இசெட் மேனுஃபேக்சரர்ஸுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸோ எக்ஸம்ஷன்ஸோ அவங்க கொடுக்கலன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணணும்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபெடரேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், டைரெக்டாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கிறது, இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் வெறும் எம்ஐபியை போட்டுட்டு இஓயு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஹோல்டர்ஸுக்கும் எஸ்இசெட்ஸுக்கும் கன்சிடர் பண்ணல. ஸோ இந்த ரூட்டை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தே வில் கெட் திஸ் பெனிஃபிட். தேங்க்யூ சார். சார் என்னோட அடுத்த ஒரு சின்ன சஜஷன் இல்லை கேள்விகள் இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாமே ஓகே சார். இப்போது என்னோட சஜஷன் வந்து இதில் அப்போது லோக்கல் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்ஐபின்னு மாதிரி போடாமல் இதுக்கு வந்து டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்போது நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்குங்க சார். எந்த மாதிரி டியூட்டிஸு சார் நீங்கள் எந்த மாதிரி டியூட்டிஸ் பேசிக் டியூட்டியில் இது பண்ணலாம், இல்லை ஏடிடி மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். உங்கள் கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. இந்த எம்ஐபியை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து இந்த அனாலிசிஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதெல்லாத்தையும் டேட்டாஸ்லாம் கம்பைன் பண்ணி வேரியஸ் டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷனாக இஷ்யூ பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் இது தேவைப்படுறது இன்னொரு ரிவ்யூ, மிட் டேர்ம் ரிவ்யூ தேவைப்படுறதுனா இன்னொரு 6 மாதம். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் கிடச்சிடுத்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோட்டிஃபிகேஷனை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஆன்டி டம்பிங் டியூட்டி இல்லை சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டியூட்டியில இல்லைன்னா வேல்யூவில் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரு நம்பர் $10 இருக்குது, நார்மலாக வந்துன்னு இருக்கு. நம்ம நாட்டில் வந்து அது $11 இல்லை $11 வித்துன்னு இருக்காங்க அப்படின்ற போது என்ன ஆகும்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டி இல்லை சேஃப்கார்ட் டியூட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் ஒரு நம்பர் $15 கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஒரு 10 விதமான சப்ளையர் இந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு $15 கீழே இந்த சப்ளையர்ஸ் வந்து வரக்கூடாது, நீங்கள் $15 ஆன்டி டம்பிங் டியூட்டியோ இல்லை சேஃப்கார்ட் டியூட்டியை கட்டி உங்கள் பொருள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னாக்க இந்த சப்ளையர்ஸில் கவர் ஆகாத வேற சில மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா $20 ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒரு இந்த நோட்டிஃபிகேஷனில் இல்லாத சப்ளையர்ஸ் நேமை தாண்டி அன்னோன் சப்ளையர்ஸ் ஃபாரின்லேருந்து இப்போ சைனாலேருந்து இங்கே சப்ளை பண்ணுறாங்கன்னா $20 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்துருவாங்க. அவங்களும் வந்து இந்த அன்ஃபேர் காம்படிஷன்லேருந்தும் தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ
வேல்யூ வித் இவ்வளோ டியூட்டி கட்டினா தான் இது உள்ளே வரும் அப்படின்ற போது டொமஸ்டிக் ப்ரைஸு கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்ம மக்கள் வந்து இந்த டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்ட்டை தான் பொருளை வாங்குற மாதிரி ஆகிடும். தேங்க்யூ சார். நான் இது மாதிரி தொடர்ந்து உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்களே எங்களுக்கு கொடுங்க சார். தொடர்ந்து சிஹெச்ஏ கிளப் இந்தியா சேனலை பார்த்துட்டு வாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அலைடு ஆக்ட் சம்பந்தமாக நிறைய வீடியோஸை போட போகிறோம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.